பொதுக்காலம் 33ஆம் வாரம் சனிக்கிழமை. முதல் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 4 முதல் 12 முடிய. சகோதர சகோதரிகளே, மண்ணுலகின் ஆண்டவர் திருமுன் நிற்கும் 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளுமே அந்த இரு சாட்சிகள். யாராவது அவர்களுக்கு தீங்கு இழைக்க விரும்பினால் அவர்களது வாயிலிருந்து தீ கிளம்பி அந்த பகைவர்களை சுட்டெரித்துவிடும். அவர்களுக்கு தீங்கு இழைக்க விரும்புவோர் இவ்வாறு கொல்லப்படுவது உறுதி. தாங்கள் இறைவாக்கு உரைக்கும் காலத்தில் மழை பொழியாதவாறு வானத்தை அடைத்துவிட அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. தாங்கள் விரும்பும் போதெல்லாம் தண்ணீரை இரத்தமாக மாற்றவும் மண்ணுலகை எல்லா வகை வாதைகளாலும் தாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் சான்று பகர்ந்து முடித்த பின் படுகுழியிலிருந்து வெளியே வரும் விலங்கு அவர்களோடு போர் தொடுத்து அவர்களை வென்று கொன்றுவிடும். சோதோம் எனவும் எகிப்து எனவும் உருவகமாய் அழைக்கப்படும் அம்மாநகரின் தெருக்களில் அவர்களுக்கு பிணங்கள் கிடக்கும். அங்கேதான் அவர்களின் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார். பல்வேறு மக்களினத்தார், குலத்தினர், மொழியினர், நாட்டினர் 3½ நாள் அவர்களுடைய பிணங்கள் அங்கு கிடக்க காண்பார்கள். அவற்றை அடக்கம் செய்ய விடமாட்டார்கள். மண்ணுலகில் வாழ்வோர் அவற்றை குறித்து மிகவே மகிழ்ந்து திளைப்பர். ஒருவருக்கு ஒருவர் அன்பளிப்புகள் வழங்கிக் கொள்வர். ஏனெனில் இந்த 2 இறைவாக்கினரும் மண்ணுலகில் வாழ்வோருக்கு தொல்லை கொடுத்திருந்தனர். அந்த 3½ நாட்களுக்கு பின் கடவுளிடமிருந்து வந்த உயிர் மூச்சு அவற்றுக்குள் நுழைந்ததும் அவர்கள் எழுந்து நின்றார்கள். அதை பார்த்தவர்களை பேரச்சம் ஆட்கொண்டது. அப்பொழுது விண்ணகத்திலிருந்து எழுந்த ஓர் உரத்த குரல், இவ்விடத்திற்கு ஏறி வாருங்கள் என்று தங்களுக்கு சொன்னதை அந்த இறைவாக்கினர்கள் இருவரும் கேட்டார்கள். அவர்களுடைய பகைவர்கள் பார்த்து கொண்டிருக்க அவர்கள் மேகத்தின் மீது விண்ணகத்துக்கு சென்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறைவசனங்கள் 27 முதல் 40 முடிய. அக்காலத்தில் உயிர்த்தெழுதலை மறுக்கும் சில சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, மணமான ஒருவர் மகப்பேரின்றி இறந்து போனால் அவர் மனைவியை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு தம் சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே எழுதி வைத்துள்ளார். இங்கு சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார். 2ஆம், 3ஆம் சகோதரர்களும் அவரை மணந்தனர். இவ்வாறே 7 மகப்பேரின்றி இறந்தனர். கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அப்படியானால் உயிர்த்தெழும்போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவி ஆவார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், இக்கால வாழ்வில் மக்கள் திருமணம் செய்து கொள்கின்றனர். ஆனால் வருங்கால வாழ்வை பெற தகுதி பெற்ற யாரும் இறந்து உயிர்த்தெழும்போது திருமணம் செய்து கொள்வதில்லை. இனி அவர்கள் சாக முடியாது. அவர்கள் வானதூதரைப் போல் இருப்பார்கள். உயிர்த்தெழுந்த மக்களாய் இருப்பதால் அவர்கள் கடவுளின் மக்களே. இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசே முட்புதர் பற்றிய பகுதியில் எடுத்து கூறியிருக்கிறாரே. அங்கு அவர் ஆண்டவரை ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று கூறியிருக்கிறார். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். ஏனெனில் அவரை பொறுத்த மட்டில் அனைவரும் உயிருள்ளவர்களே என்றார். மறைநூல் அறிஞருள் சிலர் அவரை பார்த்து, போதகரே, நன்றாக சொன்னீர் என்றனர். அதன் பின்
அவர்கள் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, சாவை நாம் 2 வகைகளில் அணுகலாம். ஒன்று மனித பார்வையிலிருந்து அணுகலாம், இன்னொன்று கடவுளின் பார்வையோடு அணுகலாம். மனித பார்வையை பொறுத்த அளவில் சாவு உட்பட இந்த உலகில் உள்ள அனைத்தும் நிஜம். எனவே சாவு வருகின்ற பொழுது இந்த நிஜமான உலகை விட்டு நாம் பிரிய வேண்டியிருக்கிறது என்கின்ற உணர்வு நம்மை ஆட்டி படைக்கின்றது. கவலையும் அங்கலாய்ப்பும் நம் வாழ்வின் ஒரு பகுதியாக ஆகிவிடுகின்றன. ஆனால் கடவுளின் பார்வையில் இந்த மனித வாழ்வு உட்பட இந்த ஒட்டுமொத்த உலகமே நிழல் போன்றது. மானிட வாழ்வு உட்பட இவ்வுலகில் உள்ள அனைத்துமே, ஏன் இவ்வுலகமே நிலையற்றது. ஒரு ஆச்சரியமான உண்மை என்னவென்றால், இந்த 2 பார்வைகளையுமே மனிதர்களாகிய நாம் நமதாக்கிக் கொள்ள முடியும் என்பதுதான். அதாவது வாழ்வின் இறுதி வரை நாம் மனித பார்வையோடையே வாழ்ந்து நிலையற்ற வாழ்வை நிலையென நினைத்து நம் வாழ்வை மேலும் மேலும் நரகமாக்கிக் கொள்ளலாம். அல்லது கடவுளின் பார்வையை நமதாக்கிக் கொண்டு இந்த உலகின் நிலையற்ற தன்மையை மனக்கண்ணில் நிறுத்தி பற்றற்ற வாழ்வு வாழலாம். இப்படிப்பட்ட பற்றற்ற தன்மையோடு வாழ்வை அணுகும்போது சாவு உட்பட இவ்வுலகில் உள்ள அனைத்தும் நம் உள்ளத்தை பதற வைக்கின்ற தன்மையை இழந்து விடுகின்றன. இன்றைய 2 வாசகங்களுமே சாவின் நிலையற்ற தன்மை குறித்து பேசுகின்றன. இன்றைய முதல் வாசகம் ஆண்டவர் திருமுன் நிற்கும் 2 சாட்சிகளை பற்றி பேசுகின்றது. இந்த 2 சாட்சிகள் யார் என்பது குறித்த தெளிவான குறிப்பை விவிலியத்தில் நம்மால் பார்க்க முடிவதில்லை. இந்த 2 சாட்சிகளும் 2 ஒலிவ மரங்களாகவும் 2 விளக்கு தண்டுகளாகவும் உருவகப்படுத்தப்படுகிறார்கள். திருவெளிப்பாடு 1:20 விளக்குத்தண்டு என்கின்ற வார்த்தை திரு அவையை குறிப்பதாக இருக்கின்றது. எனவே 2 சாட்சிகள் என்கின்ற வார்த்தை இஸ்ராயேல் மற்றும் திரு அவை ஆகியவற்றை குறிக்கக்கூடியதாக இருக்கக்கூடும் என்று விவிலிய அறிஞர்கள் கூறுகின்றனர். இப்படிப்பட்ட சாட்சிகள் மிகவும் வலிமையானவர்களாக காட்டப்படுகின்றனர். மழை பொழியாதவாறு வானத்தை அடைத்துவிட அவர்களுக்கு அதிகாரம் இருந்தது. இது எலியா செய்ததை நமக்கு சுட்டிக்காட்டுவதாக இருக்கிறது. காண்க 1 அரசர் 17:1. தண்ணீரை இரத்தமாக மாற்றவும் இவர்களுக்கு அதிகாரம் இருந்தது. இது மோசே எகிப்தில் செய்ததை நாம் நினைவுக்கு கொண்டு வருகிறது. காண்க விடுதலை பயணம் 7:19 முதல் 25 முடிய. ஒரு பக்கம் இந்த 2 சாட்சிகளும் மிகவும் வலிமையானவர்களாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் படுகுழியிலிருந்து வந்த விலங்கினால் கொல்லப்பட்டார்கள் என்று யோவான் கூறுகிறார். இந்த விலங்கு ரோமை அரசிற்கு அடையாளமாக இருக்கிறது. அதாவது இறைமகன் இயேசுவின் ஆற்றலையும் வல்லமையையும் தனதாக்கி நற்செய்தி பணிபுரிந்த தொடக்க திரு அவை எலியாவின் ஆற்றலையும் மோசேயின் வல்லமையையும் தனதாக்கி நற்செய்தி பணிபுரிந்தது. இப்படிப்பட்ட திரு அவை ரோமை அரசால் கொடுமைப்படுத்தப்பட்டு கொல்லப்படும் நிலைக்கு ஆளானது. ஆனால் கொல்லப்பட்டதாக அழிக்கப்பட்டதாக நினைக்கப்பட்ட திரு அவை கடவுளின் உயிர் மூச்சால் நிரப்பப்பட்டு மீண்டும் உயிர் பெற்று எழும் என்கிற நம்பிக்கை செய்தியையே அன்றைய திருவெளிப்பாடு நூல் ஆசிரியர் யோவான் தொடக்க திரு அவையினருக்கு தந்தார். இன்றைய நற்செய்தியிலும் இயேசு உயிருள்ள ஆண்டவரின் சாயலை தாங்கிய மனிதர்களை சாவு மேற்கொள்ள இயலாது என்கின்ற செய்தியையே கடவுள் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள், அவரை பொறுத்த மட்டில் அனைவரும் உயிருள்ளவர்களே என்கின்ற வார்த்தைகள் வழியாக வெளிப்படுத்துகின்றார். ஜெபம். இறைவா, இறப்பிற்கு பின்பு வாழ்வு உண்டு என்ற எம் நம்பிக்கையானது இறப்பிற்கு முன்பான எம் வாழ்வை உயிர்ப்போடு வைத்திருக்க உதவுவதாக. ஆமென்.